சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 54ஆம் அதிகாரம் 5வது வசனத்துடைய முதல் பகுதி பாருங்க. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்தும் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் சிருஷ்டிகராய் இருக்கிற நானே உன் வாழ்வின் நாயகராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்களேன், உன் நாயகர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு போட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷில் யுவர் கிரியேட்டர் இஸ் யுவர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அப்போ கர்த்தர் நம்மளை சிருஷ்டிக்கும் போதே எப்படி சூஸ் பண்ணி தான் நம்மளை பார்த்துருக்கிறாரு நம்ம ஒவ்வொருத்தரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனவாட்டியாகிய சபையாக நம்மை பார்த்து அப்படி தான் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பதாகவே சிருஷ்டிக்கும் போதும் கர்த்தர் இப்படி பார்த்து தான் நம்மளை சிருஷ்டித்து என்ன செய்திருக்கிறார், நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் நம்ம முன்னாடி இருக்கும்போதும் கர்த்தர் அவருடைய மனவாட்டி ஆகும்படி, அவர் அவர் நமக்கு மனவாளனாக இருக்கும்படி உங்களையும் என்னையும் ஸ்பெஷலாக என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலாக தெரிந்து எடுத்திருக்கிறார். ஆமென். அப்போ பாருங்களேன், நம்ம ஆனால் இதை புரிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு நிறைய டைம் எடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து வரும்போது அவர் தான் நம்முடைய நாயகர் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம நமக்கு பல கதாநாயகர்களை என்ன செய்கிறோம், ஏற்படுத்தி கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். ஒன்று நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தான் நம்மளுக்கு ஆசிர்வதித்து நம்ம மேலே பிரியம் வைத்து நமக்கு நல்ல உறவுகளை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட உறவுகள் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு மேலே நம்ம வைத்து விடக்கூடாது தூக்கி. தேவனை வைக்கிற இடத்துல தேவன் கொடுத்த உறவுகளை நாம் வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் நமக்கு விக்கிரகமாக நம்மை அறியாமலேயே மாறி விடுகிறார்கள். அவர்களால் நம்ம என்ன செஞ்சிருவோம்னு பார்த்தீங்கன்னா, கட்டப்பட்டு விடுவோம். அதனால் இந்த காரியத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னை சிருஷ்டிக்கும் போதே ஆண்டவர் அவர் என்னுடைய மணவாளனாக இருந்திருக்கிறார். என்னைய அவருக்கு மணவாட்டியாக அவர் சிருஷ்டித்து என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது அப்படிங்கிற அந்த உண்மை நமக்கு தெரிய வரும்போது கர்த்தர் என்ன செய்கிறார், இப்படிப்பட்ட இந்த மாதிரி நம்ம யார் யாரெல்லாம் விக்கிரகமாக தூக்கி வைத்து கொண்டிருக்கிறோமோ அதிலிருந்தெல்லாம் தேவன் விடுதலையை கொடுப்பார். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் கொடுத்த உறவுகளை நாம் நேசிக்க வேண்டும், அவர்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும், எல்லாம் செய்யணும். ஆனால் தேவனுக்கு மேலே அவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, தூக்கி வைத்து விடக்கூடாது. அப்படி தூக்கி வைத்து விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் என்ன செய்ய முடியாது, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முதலிடம், அந்த முதல் அன்பு அதை நாம் செலுத்த தவறி விடுவோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி உன்னைய சிருஷ்டிக்கும் போதே நான் உன்னுடைய மணவாளனாக இருந்து எனக்கென்று ஒரு மணவாட்டியாக உன்னை நான் சிருஷ்டித்தேன். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் இடைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன். பாருங்களேன், இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். நம்மை சிருஷ்டிக்கும் போது நம்மை மணவாட்டியாக தெரிந்து கொண்டிருக்கிறவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. அவர் நம்முடைய மீட்பராக இருக்கிறார். நம்மை ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறார். ஆமேன். சும்மா இந்த உறவுக்குள்ள ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து விடவில்லை. ஏன்னா நம்ம பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போயிருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை மீட்பதற்காக அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் மணவாட்டியாக மாற்றி இருக்கிறார், மணவாட்டியாக தெரிந்து கொண்டு இருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். இவ்வளவு பெரிய மகிமையுடைய தேவன் உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட ஸ்தானத்தில் தனக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறாரே, அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். ஆமேன். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு இடைப்பட்டு பேசின உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை சிருஷ்டிக்கும் போதே எங்களுடைய நாயகராக நீர் இருந்து அப்பா தகப்பனே, எங்களை சிருஷ்டித்தீரே, எங்களை உமக்கென்று மணவாட்டியாக உருவாக்கி மணவாட்டியாக தெரிந்து கொண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த உறவுக்குள்ள ஆண்டவரே எங்களை அழைத்தவரே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே, சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் என்று சொன்ன தேவன் உம்முடைய மகிமையினாலும் ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலும் நீர் எங்களை உமக்கு மனவாட்டியாக தெரிந்து கொண்ட உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய மனவாட்டியாக சபையாக நாங்கள் உமக்கு உண்மையாய் நடந்து கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபையை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.